புதிய ஆண்டின் அதிசய பிரதோஷம். சாதாரணம் நாள் அல்ல, ரோகிணி நட்சத்திரம் சேரும் பிரதோஷம். கிராமத்தில் அருண் என்பவன் வாழ்ந்தான். அவன் மனசு எப்போதும் குழப்பம், பயம், எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாமல் பதற்றத்தில் இருந்தான். புதிய ஆண்டாவது எல்லாம் நல்லபடியாக போகட்டும் என்று அவன் சிவபெருமானிடம் ஒரு தீர்மானம் செய்தான். அவன் அந்த மாலை சூரியன் மறைந்து வானம் சிவப்பாக மாறும்போது கிராமத்து பழமையான சிவன் கோவிலுக்கு புறப்பட்டான். கோவிலுக்குள் காலடி வைத்தவுடன் ஒரு மெல்லிய தென்றல் சூழ்ந்தது. கோவிலில் நந்தி தேவர் முன் முதுகை சாய்த்து அமர்ந்தபோது மணி ஒலி மெதுவாக ஒலித்தது. அந்தச் சமயத்தில் சாந்தமான முகத்துடன் கோவில் பூசாரி வெளிவந்தார். இன்று ரோகிணியுடன் சேரும் பிரதோஷம். சிவபெருமான் இந்த நேரத்தில் எல்லா பாவங்களையும் பொல்லாத சக்திகளையும் கரைத்து வாழ்வில் புதிய ஒளியை ஊற்றுவார் என்றார் பூசாரி. அருண் கண்களை மூடிக்கொண்டு மனதில் கேட்டான், என் குடும்பத்திற்கும் எனக்கும் ஒரு நல்வழி, நல்ல துவக்கம், தைரியம் கொடு கருணைநாதா. அந்த நேரமே அபிஷேகம் தொடங்கியது. பாலும் தேனும் பசும்பாலும் சிவலிங்கம் மீது பொங்கி பொங்கி விழ திருவிளக்கின் ஒளி ஒலித்தது. அருண் மனதில் இருந்த குழப்பம் ஒரு ஏரியில் கரையும் கருநீரைப் போல மெதுவாக மறைந்தது. அபிஷேகத்துக்குப் பிறகு பூசாரி பிரசாதம் கொடுத்தார். மகனே, இந்த ஆண்டு உனக்கு புதிய துவக்கம் வரும். ரோகிணி ஒரு வளர்ச்சி நட்சத்திரம். நீ எடுத்த முயற்சி அனைத்தும் விதையாய் முளைக்கும் என்றார். அருணின் முகத்தில் ஒரு மிகப்பெரிய நிம்மதி புன்னகை. கோவிலின் வாசலில் இருந்து வெளியில் வந்தபோது பிரகாசமான நிலா வானத்தில் எழுந்திருந்தது. அது பிரதோஷ நிலா. கடலின் அலை போல அவன் உள்ளத்தில் அமைதி பெருகியது. அந்த நாள் முதல் அவன் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து சேரத் தொடங்கின. அவன் நினைத்தது ஒன்றே, பிரதோஷம் எனக்கு கிடைத்தது ஒரு வரப்பிரசாதம். அவ்வாறே புதிய ஆண்டில் ரோகிணி சேரும் பிரதோஷம் அருணின் வாழ்வில் புதிய ஒளிக்கதிரை ஏற்றியது. இதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் புதிய ஆண்டில் நல்லதே நடக்கட்டும்.